அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம். ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. நூதன போராட்டம் அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல அந்த நூதன போராட்டம் அறிவு சார்ந்து இருக்கும். ஆனா இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சி அகற்ற வரை நான் செருப்பு போட மாட்டேன், நாட்டியல் அடிச்சு வேதனம் இங்க நாளைக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் 47 நாள் விரதம் இருக்க போவதாகவும் காலில் செருப்பு பண்ணி போறதுல திமுக ஆட்சியிலிருந்து விலகிற வரைக்கும் அதை நான் செருப்பு போட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி தனக்கு தண்டனையை 6 சாட்டை அடியை வீட்டு முன்னாடி நின்று நாளைக்கு 10 மணிக்கு அவர் அடிச்சுட்டு போறதா அப்படின்னு மாநில தலைவர் அணுகுமுறை நாகரிகமான அரசியல் சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தி லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது.